கண்ணப்ப நாயனாரை பார்த்த உடனே முதல்ல யாரு தெரிஞ்சாங்கன்னா காலத்திநாதர் தெரிஞ்சார். காலத்திநாதர் தெரிஞ்ச உடனே அவர் கண்ணில் என்ன வந்தது? அப்படியே பள்ளத்தை நோக்கி வரக்கூடிய நீர் போல பாய்ந்து வந்தது என்று சொல்லி அவருடைய அனுபவத்தை சேக்கிழார் பெருமான் அந்த ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் சொல்லியிருக்கிறாருங்க. அது மாதிரி இறைவனை எப்படி மெய்யுருகி நெஞ்சுருகி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது பல இடங்களில் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அவருடைய எண்ணமெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் இன்னைக்கு சிந்திக்கணும். அதாவது அவருடைய எண்ணம் எப்படி இருந்தது அப்படின்னா அடியாரோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமாக இருக்கும். நமக்கு பெரிய புராணத்துக்கு விட்டா இன்னொரு நூல் அடியார்களை பற்றி அதிகமாக பேசப்பட்ட நூல் என்னன்னா திருவாசகம் தான். வாதவூரடிகள் அடியார்களை பிரிந்து இருக்க விரும்பவே இல்லை. அவருக்கு திருக்கூட்டம் தான் ரொம்ப உயர்ந்தது. இறைவனிடத்தில் கேட்ட ஒரே ஒரு வரம் என்னன்னா அடியாரோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான். முக்தி கூட அவர் கேட்ட மாதிரி தெரியல. அவர் கேட்டது அதான் சொல்றார். அது நம்முடைய ராகவையா இன்னொரு செய்தி அற்புதமான செய்தி எழுதியிருந்தார். நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நானடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிது விரைகின்றேன் ஆடகச்சீர் மலைக்குன்ற இடையரா அன்புணக்கு என் ஊடகத்தை நின்றுருக தந்தரிலும் உடையானேன்னு பாடுறார் பாருங்க. அதுல என்ன சொல்றாருன்னா உண்மையான அடியாரம் இல்லாத இருந்தாலும் பரவாயில்லையா, அடியார் போல நடிச்சா கூட அந்த வேடம் இருக்குது பாருங்க, அதை நம்மளை அடியாரில் கூட கொண்டு போய் சேர்த்திருக்கோம் சொல்றாரு. ராகவையா உரை எழுதியிருக்கிறார். அதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்றார். நடந்த ஒரு செய்தி, ஒரு வீரசைவ திருமணம். அந்த வீரசைவ திருமணத்துல லிங்க தாரணம் போடுறது அப்படிங்கிற லிங்கம் போட்டுக்குவாங்க இல்லைங்களா. நம்ம கூட நிறைய வீரசைவர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு முறை இந்த சேலத்துக்கு பக்கத்தால இளம்பில்லை அந்த ஊரில் ஒரு பெரியவர், ரொம்ப பெரிய ஆள் அவர் நாங்கள்லாம் பேசிட்டு இருக்கிற பொழுது அவர் சொன்னார், நாங்கள்லாம் வீர செய்வோங்க, வீரமாக சைவத்தை விட்டுட்டோங்க அப்படின்னாரு. அப்படின்னா குடும்பம் வீர செய்வோம், ஆனால் அவங்கெல்லாம் சைவத்தில் இல்லை. ஆனால் இன்னைக்கு ஒரு சிலர் அதை காப்பாற்றுறாங்க. அந்த பசவன்னர் என்று சொல்லி அவங்களுடைய பாரம்பரியத்தில் வந்தவங்க எல்லாம்